Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 142. ஓபன் பண்ணா அந்த ரெயின்போ மிஸ்ட காட்டுறாங்க. இன்னுமே அது தெளிவா தெரியுது. அதே நேரம் அந்த மெரைன் கப்பல்ல காட்டுறாங்க. போடுசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பைரட் எப்பா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு விசாரிப்பான். இந்த மாதிரி எங்களை லுலுக்கா தீவுக்கு திருப்பி கூப்பிட்டு போறாங்க, அதனால நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புவான். அவன் கதறுவான், எது வர்றாங்களா அப்ப என்னையும் வெளியே விடுறான்னு. ஆனா அந்த பையன் மத்தவங்க கூப்பிடுறான்னு கிளம்புவானா, தேம்பி தேம்பி அழுவான். என்னையும் உங்க கூட கூட்டு போங்க, நீ தனியா இங்க விட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குன்னு. அந்த பொடி பயலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அப்படியே பாத்துக்கிட்டே அங்க இருந்து போயிருவான். அவன் கதறி கதறி அழுவான். ஐயோ நீ விட்டுட்டு போயிடாதீங்களா, அப்புறம் நான் பசிலேயே செத்துருவேன், சாவியாச்சும் கொடுங்கன்னு சொல்லி அழுவானா. உடனே அந்த ரோங்கோ பையன் ஏமாந்துட்டான். ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு. அப்பதான் அந்த பைரட்டு வில்லத்தனமா சிரிப்பான். அப்படின்னா அத்தனையுமே நடிப்பு. அதே நேரம் இங்க லூஃபியோட ஒரே விளையாட்டு. அவனுக்கு இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வந்துடுறான்ல, அதனால வேணும்னே இப்படியா அப்படியான்னு குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ரப்பா இன்னும் என்ஜோவா நம்பவே இல்ல. கோவத்துல புடிச்சு தள்ளி விடுவான். கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுப்பாங்க, வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கும்னு. ஆனா அவனுக்கு என்ன கோவம்னா, இவன் அந்த வெட்டன் பைரட் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு தான் இவனுக்கு டவுனையே கபா கபான்னு எரிய விட்டானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே கொன்னு குவிச்சானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் அவன் கூட சேர்ந்து இருக்கலாம்? இன்கேஸ் அவன் இவனை புடிச்சு வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய சொல்லியிருந்தா கூட அங்கேயே அந்த ஸ்பாட்லயே செத்து இருக்கணும். ஆனா இவன் அவன் கூட சேர்ந்து இருக்கான்னு கொலை காண்டாவான். கூட இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் இவன் அவங்க ஆளா மாறி இருக்க மாட்டான்னு. ஆனா ரப்பா கேட்கவே மாட்டான். 50 வருஷம் ஆன உடனே ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபேட் ஆயிருச்சா அப்படி இப்படின்னு கொலை வெறியில கத்திட்டு இருப்பான். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம நம்ம லூஃபி ஃபிளையிங்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க உசோப்பு ரப்பாக்கு அட்வைஸ் பண்ணுவான், உனக்கு எதுவுமே தெரியாது, அவன் 50 வருஷமா உங்களுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். லுலுக்கா டவுன்ல இருக்க மக்கள் அவனை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க தெரியுமா? அவனை கூப்பிடுறதே வெட்டனோட நாயின்னு தான். பட் ஆனாலுமே அது எதையுமே அவன் காதுல வாங்காம ரெயின்போ மிஸ்டர் கண்டுபிடிச்சு உங்களையும் கண்டுபிடிச்சாங்கன்னு விடாம முயற்சி பண்ணா. அப்படித்தான் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கான். அவனை போய் இப்படி பேசுறியன்னு கேட்பான். ஆனா ஹென்சோ, நீங்க எல்லாம் எதுவும் பேசாதீங்க, ரப்பாவோட கோவம் நியாயமானதான். நீ அடிரப்பா, நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். நிஜமாவே நான் வெட்டனுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீ எவ்வளவு வேணாலும் நீ அடி, நான் வாங்கிக்கிறேன். ஒன்னு ரப்பாவுக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த வெட்டன் பையன் மொத்த டவுனி அழிச்சிருக்கான். அவனுக்கு கீழே வேலை பார்த்தான்னு சொன்னா எப்படி கோவம் இல்லாம இருக்கும்? சோ அட்டிய கையெல்லாம் ஓங்கிடுவான். ஆனா அதுக்கப்புறம் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுவான். ஏன்னா அவனுக்கு 50 வயசு ஆயிருச்சு இல்ல, எதுக்குடா உனக்கு வயசாச்சு, இந்த வயசுல உன்னை என்னால அடிக்க முடியுமான்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். அவன் அழுகிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் அழுவாங்க. ஏன் உசோப்பே கதறி கதறி அழுவான். சரி ஏதோ ஒண்ணு பையன் புரிஞ்சுக்கிட்டான்ல, சோ உசோப்பு சேர்த்து வைப்பான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கடைசியில புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை கொடுக்க போவானுங்க. இந்த லூஃபி பையன் அங்கிட்டு இங்கிட்டு பாஞ்சு பாஞ்சு விளையாண்டுட்டு இருந்தால, அவன் ரப்பா குறுக்கால இருந்ததுனால அவனை தூக்கிட்டு போயிருவான். அட லூசு பையலன்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அட இந்த மிஸ்டே ஒரு லூப் தானே, இப்படியா போய் அப்படியா வர போறான், ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாத்துட்டே நிப்பாங்க. பார்த்தா அவனுல காணும். ஆக்சுவலா இந்த மிஸ்ட் ஒரு மிஸ்டீரியஸான மிஸ்ட், அதனால எப்போ என்ன நடக்கும்னு எதையுமே சொல்ல முடியாது. சீக்கிரம் வாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தேடுவோன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் தேட கிளம்புவாங்க. இங்க இவங்களுக்கு ரப்பாக்கு என்ன ஆச்சோன்னு ஒரே ஃபீலிங். அதே நேரம் அவங்கள காட்டுறாங்க, சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல போய் விழுந்து கிடப்பானுங்க. சுத்தி பார்த்தா அது என்ன இடம் ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதே நேரம் போன எபிசோடு ஒரு சர்பண்ட் வந்துச்சுல, அதை பார்த்து அத்தனை பேருமே பீதி ஆயிட்டாங்க. ஏன்னா வந்தது எல்லாத்தையும் காட்டுத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த நமி என்ன பண்ணுவா, பயத்துல அங்க இருக்க போட் எடுத்துட்டு வேகமா எஸ்கேப் ஆவா. ஆனா அது அவளையும் பார்த்துடும். ஓடு நமி ஓடுன்னு இவனும் கூடவே ஓடுவானுங்க. அவளால எவ்வளவு நேரத்துக்கு தான் எஸ்கேப் ஆக முடியும்? அதனால அங்க இருக்க வெட்டன் கிட்ட ஹெல்ப் கேட்பான், ஏதாச்சும் பண்ணுங்க இல்லாட்டி நமி அது தின்றும்னு. அவன் வயிற்றிலேயே ஒரு போட போட்டு கொய்யால எங்களுக்கே ஆப்படிச்சுட்டு ஓடிட்டு இப்ப எங்க கிட்டயே ஹெல்ப் கேக்குறியான்னு. ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இவங்களாலையுமே அந்த ஏப்ஸ் கான்சர்ட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணலான்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லாம. அதே நேரம் இங்க நமி வேகமா துடுப்ப போடுவா. ஆனா என்னதான் வேகமா போனாலும் அது பக்கத்துல வந்துருச்சு. அப்படியே ஒரு கவ வரும், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அத பார்த்த அந்த வெட்டனோட பையன், மேடம் அந்த சேஃப்டி கியரை யூஸ் பண்ணுங்க, அதை கண்டுபிடிச்சது ஹென்சோ தான், கண்டிப்பா இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சிருப்பான், அதனால ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அந்த ப்ரொஃபசர் ஹென்சோ யாருன்னு நமிக்கு தெரியல. இப்ப அவன் தான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு கயிறு, என்ன சுருக்க மாட்டிட்டு செத்துருங்கிறானா. இதுதான் லைஃப் லைனான்னு எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் அது பயங்கரமா வரும். அவளாதான் பயங்கரமா பீதி ஆயிருவா. அட நம்ம சஞ்சி தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்து எட்டுவானே, நமியவே அட்டாக் பண்ண வந்திருக்கு. ஆனா ஏன் இந்த டைம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் தான் ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த காயினை வச்சு அட்டாக் பண்ணுவானே ஒரு மெரைனாலு, அவன் மறைஞ்சு நின்னு காயினை வச்சு அந்த பீஸ்ட ஒரே அடி, அது வாங்கின அடியில அங்க இருந்து திருச்சடிச்சு ஓடிடும். ஆனா அந்த ஆளு வெளியே வர மாட்டான், அங்க ஒரு இடத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்குவான். இங்க மத்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. சார் ரைட் ஒண்ணு பஞ்சாயத்து இல்லன்னு நமி என்ன பண்ணுவா, அந்த ஆயுதத்துல ஹென்சோவோட கைத்த கட்டி ஒரு பக்கத்தை இவ வச்சுக்குவா, இன்னொரு பக்கத்தை சாப்பாட்டை தூக்கி போட்டுருவா. சோ இப்ப இந்த கயிறை வச்சுட்டு தான் அவ மிஸ்டுக்குள்ள போறா. அவ சிக்னல் கொடுத்தவனே இந்த கைத்தை பிடிச்சி இவங்க எல்லாம் இழுக்கணும். இத பார்த்த அந்த வெட்டனு, பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு கட்ஸ் ஜாஸ்தி தான், ஏன்னா ஒண்டியால அந்த மிஸ்டுக்குள்ள போறால, திரும்பி
திரும்பி வருவாளா மாட்டாளான்னு பாக்கலான்னு உடனே சஞ்சி அடிச்சு சொல்லுவான், கண்டிப்பா வருவா, அது மட்டும் ஷோர். ஏன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் நேவிகேட்டர் அவதான்பான். என்ன நமி ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த ரோப்ல இருந்து கைய மட்டும் எடுத்துடக்கூடாது. இத பார்க்கும்போது வெட்டனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சரி ரைட், இப்ப போறா, பாக்கலாம் சேஃப்டியா திரும்பி வராளா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுவான். என்னத்துக்கு இந்த சொடக்குன்ட்டு அப்படியே பீதியில பாப்பாங்க. மேயர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாருன்னு துணி வச்சு மறப்பானுங்க. டப்புன்னு ஓபன் பண்ண அந்த மெக்கானிக்கல் சூட்ல வந்து நிப்பான். ஆக்சுவலா இதுதான் ஃப்ளேம் சூட்டாமா. அத மாட்டின உடனே பின்னாடி இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த சூட்டோட இன்டர்னல் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணி சேஃப்டி மெக்கானிசத்தை ரிலீஸ் பண்ணுவானுங்க. எதுக்குடா இதெல்லாத்தையுமே பண்றான்னு கேட்டா சஞ்சயின் சாப்பரையும் எரிச்சு கொள்ள போறேன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க இவனுங்களோட ரவுஸ் நம்ம லூஃபி அவன் பாட்டு ஓடிட்டே இருப்பானா. தப்பா பார்த்துட்டு ஏன்டா உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா நீ கேப்பான். யாருக்கு தெரியும், வா போவோம், கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஓடுவான். ரப்பாவால முடியல. ஏன்னா எங்க போறோம் எதுக்கு போறோம்னு எதுவுமே தெரியாம கண்ட மினிக்கு அவன் பாட்டு கூட்டு ஓடானா லூஸ் எத்தனமா தானே இருக்கு. ஆனா லூஃபி அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல கண்டுபிடிச்சலாம் வாம்பான். ரப்பாக்கு கொலை காண்டாவும். பின்ன ஃபீலிங்கா நின்னு பேசிட்டு இருந்தவனே அலேக்கா தூக்கிட்டு வந்தது நீதானே லூசு பையில என்ன நம்மளால சாரி சொல்லிடுவான். ஆனா சாரி சொன்னா மட்டும் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஹென்சோ கூட இப்பதான் அவன் ஒன்னா சேர்ந்திருக்கான். ஹேண்ட் ஷேக் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டான். இனி இதுக்கப்புறம் நான் லுலுக்காக்கு எப்படி திரும்பி போறேன், என் டேடி இந்த இடத்துல செத்து போன மாதிரியே நானும் சாக போறேங்கிற மாதிரி சொல்லுவான். எது உன் டேடியான்னு ஷாக் ஆவான். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது இப்பவும் சின்ன பசங்க தான், ஆனா அந்த டைம்ல அவங்க டேடி நேவி ஆபீசர் ஆமா. அவர் இந்த உலகத்துல தெரியாத கடல்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடம் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிருந்தாராமா. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பார்த்தானாமா, ஆனா அவர் வரவே இல்ல. இங்க அவன் வந்து மாட்டினப்ப கூட அவரு கடல்ல எங்கேயோ அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைச்சான். ஆனா இந்த இடத்த ஒரு நாள் சுத்திட்டே இருக்கும் போது தான் மேட்டரே தெரிஞ்சது. அவங்க அப்பாவோட கப்பல் இங்க இருக்கும் அப்படின்னா அவர் இங்க வந்து மாட்டிட்டாரான்னு சொல்லி அந்த மெரைன் கப்பலை கம்ப்ளீட்டா தேடி பார்ப்பான். எங்கேயுமே அவர் இருந்த மாதிரி இல்ல. இவங்களாலையும் இந்த மிஸ்டை விட்டு வெளியே போக முடியல. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. இதெல்லாம் கேட்ட லூஃபி அப்படியே வெறிகுண்டு கிளம்புவான். எங்கடா போறேன்னு கேட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க போறேன்னு கெத்தா சொல்லுவானா. அவங்க எங்க இருக்காங்க, எந்த திசையில இருக்காங்க, எப்படி போகணும்னே தெரியல. இப்படியே போயிட்டே இருந்தா மட்டும் அவங்களை கண்டுபிடிச்சலாமான்னு கேட்பான். நீ மூவ் பண்ணாம எங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். உடனே ரப்பா காண்டாயி லுக்கூறதோட இங்க நம்மளும் புருஷர்களும் லூஃபியும் ரப்பாவையும் வெறித்தனமா தேடுறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. ஜோரோ உசோப்புமே ரெண்டு பக்கமும் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை மிஸ்டர் தாண்டி போயிட்டானுங்களோன்னு ஒரு சின்ன டவுட். அப்படின்னா அவங்க திரும்பி வரமாட்டாங்களான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கும்பா. உடனே ரெண்டு பேத்துக்குமே செமையா பீதியாகும். அந்த டைம் தான் நிக்கோ ரோபின் அந்த இடத்த பார்த்து பயங்கரமா யோசிப்பா. என்னன்னா இங்க இருக்க பெரிய பெரிய கப்பலுங்கெல்லாம் 200 வருஷமா இங்கதான் இருக்கு. ஆனா சில கப்பல்லாம் பயங்கர வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி கப்பல் எல்லாம் பார்த்ததே இல்ல. ஒருவேளை இதுங்கெல்லாம் ஏப்ஸ் கான்செர்ட்ல உள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிருச்சோன்னு பயங்கரமா யோசிப்பா. அந்த டைம் ஏ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சவுண்ட். வேற யாரும் இல்ல, நம்ம நமி தான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, அட லூசு பள்ளிகளா, உங்களை தாண்டா நான் காப்பாத்த வந்தேன், ஆனா உங்க கிட்ட மரியாதையே இல்லையேன்னு சொல்லுவா. அப்ப அவ வந்த கப்பலை பாப்பாங்க. கொக்காமக்கா வர்ற வழியிலேயே ஏகப்பட்ட ஐட்ட தள்ளிட்டு வந்திருப்பா. உசோப்ப பார்த்துட்டு நீ பேசுறத பார்த்தா எங்களுக்காண்டி வந்த மாதிரி இல்லையாமா, ஃப்ரீயா விடுன்ட்டு நேரா கப்பலுக்கு வருவா. பார்த்தாங்க சின்ன பசங்களா இருப்பாங்களா, யார் இவங்க, ஆமா லூஃபி எங்கன்னு கேப்பா. அவங்க வேற மூஞ்ச சோகமா வச்சிருப்பாங்களா, என்ன மேட்டர் ஏதாச்சும் பஞ்சாயத்தானி கேப்பா. அட நம்மளுக்கு தான் மிஸ்டர் தாண்டி போயிட்டாங்களே, அதுவும் போனவனுங்க எங்க போனானுங்கன்னு தெரியலன்னு சொன்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஜோரோக்கும் ஸ்பாட்ல என்ன செய்யதாச்சுன்னு கரெக்டா சொல்ல முடியல. இவ இங்கே இருந்திருந்தானா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நேருவான். ஆனா அவ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சரி ரைட்டு வாங்க கிளம்பலாம்பா. உடனே ரெண்டு பேரும் கதறுவானுங்க. அட லூசு, லூஃபி இல்லாம நம்ம எங்க போறது, அவனை கண்டுபிடிக்க வேண்டாமான்னு கேட்டா எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாது, ஆனா அவன் கண்டிப்பா செத்து இருக்க வாய்ப்பே இல்ல, அவனை விட்டுட்டு வாங்க எப்படியே வந்துருவான், நம்ம போலான்னு சொல்லி அவ போட்டை பார்த்து சந்தோஷமா சொல்லுவா. ஏன்னா போட்டு நிறைய மூட்டை மூட்டையா அள்ளிட்டு வந்திருக்கால, சரி எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு கேட்டா என்கிட்ட கயிறு இருக்கும்பா, இதைத்தான் நம்மளுக்கு வெளியில புடிச்சிட்டு இருக்காங்களே, லைட்டா சிக்னல் கொடுத்தா மட்டும் போதும் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வெளியில போயலான்னு பேசிட்டு இருக்கும் போதே ஓ நீதான் லுலுக்கா தீவுல இருந்து வந்தவனான்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த பைரட்டு அந்த பொடி பையன் ரோக்கோவை ஏமாத்தி வெளியே வந்துட்டான். இவனை நம்மளுக்கு பார்த்ததே இல்ல, யாரா இவன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா அவன் இங்க வந்தவொன்னு அந்த ரோப்பை என்கிட்ட கொடுங்க, இல்லன்னா அந்த பொடி பையில கொன்றுவேன்னு மிரட்டுவான். நமி என்ன சொல்லுவா, அட கிறுக்கு பையில நீயும் இந்த மிஸ்டை விட்டு வெளியே தானே போகணும், நாங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு வெளியே தான் போறோம், நீயும் கூடவே வந்துரும்பா. அவன் அதெல்லாம் முடியாது, ரோப்ப கொடுன்னு சொல்லி அந்த பொடி பைய தலையில கண்ணு வச்சிருவான். ஆனா அப்பவும் நமி முடியாது நீர்வா, ஏன்னா அந்த பொடி பைய யாரு என்னன்னு இவளுக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நீர்வா. அவன் விடாம மிரட்டுவான், ஒழுங்கா கொடுத்துரு இல்லன்னா நான் சுற்றுவேன், கன்ஃபார்மா சுற்றுவேன்னு. நமியெல்லாம் அசைற மாதிரி இல்ல, அந்த பொடி பைய வேற கத்திட்டு கிடப்பானா, பேசாம இவனை முடிச்சிடலான்னு ஜோரோ கத்தியில கை வச்சுட்டு ரெடியா நிப்பான். ஆனா இசோகா என்ன பண்ணிடுவா, நேரா நமியோட கழுத்துல கத்திய வச்சு ரோப்ப கொடும்பா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸை இழக்க விருப்பம் இல்லையாமா, அதனால ஒழுங்கா அவன் என்ன சொல்றானோ அதை செய்யும்பா. இப்ப நமிக்குமே வேற வழி இல்ல, அவன் அந்த கைத்தை வாங்கி போட்ல கட்ட சொல்லுவானா. சரி ரைட் அந்த குட்டி பொண்ணு போட்ல போய் கட்டுவா. அவன் இசோகாக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பான், என் கூட வந்துரு, இதுக்கப்புறம் நீங்க வேலையே பார்க்க வேண்டாம், இந்த புதையில வச்சு நம்ம காலம் பூரா சாப்பிடலாம்பா. ஆனா அந்த குட்டி பொண்ணு தெளிவா சொல்லிடுவா, எங்களுக்கு எப்பவுமே லீடர் ரப்பா மட்டும்தான், உன்ன மாதிரி லூசு பள்ளியில எல்லாம் என்னால லீடரா ஏத்துக்க முடியாது, அதனால போடா வெண்ணம்பா. அந்த டைம் இந்த ரோக்கோ பைய வேற டங்குன்னு ஒரு அடி அடிப்பான். காண்டாயி அவனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு கண்ணை நீட்டி ஒழுங்கா நான் சொல்றத கேளுமா. இதெல்லாம் பார்த்துட்டு ராபின் சும்மா இருப்பாளா, ஒரு செக்குன்னு அவன் பின்னாடி ஏகப்பட்ட கைய வர வச்சு அல்லையாக அவனை லாக் பண்ணிடுவா. அந்த கேப்ல இசோகா ரோக்கோ
ரோங்கோவை காப்பாத்தா தண்ணியில குதிச்சிருவா. ஏன்னா ரோங்கோவோட கையை கெட்டி போட்டிருக்காங்க, அவனால நீந்த முடியாது. இங்க ரோபின் திடீர்னு முடியாம அப்படியே டல்லாவா. என்ன மேட்டர்னு கேட்டா, அவன் கீழே விழுந்தான்ல, அந்த புதையல்ல சீ பிரிசம் ஸ்டோன் இருக்கு, அது மேல கைய வச்சாலே எனர்ஜியை உறிஞ்சிருமே. சோ அவளால எதுவும் பண்ண முடியல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த போட் எடுத்துக்கிட்டு வேகமா இருந்து எஸ்கேப் ஆவான். உசோப் அடிக்கலான்னு உண்டிகோல வச்சு எய்ம் வைப்பான். நமி வேற இடையில விடாதன்னு கத்திட்டே இருந்தவனே அவனால கரெக்டா குறி வைக்க முடியல. சோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் எஸ்கேப் ஆயிருவான். அதே நேரம் இங்க வெளியே காட்டுறாங்க, அந்த லூசு பைய வெட்டன் என்ன பண்ணுவான், நான் மாலையில காலி பண்ணுங்கறக்காக காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். அதுவும் சும்மா இல்ல, நெருப்ப வச்சு. பாவம் நம்ம சாப்பருக்கெல்லாம் புகையும். பாவம் சாப்பர் ரம்பல் பால் எல்லாம் வாயில போட்டுக்கிட்டு அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி விழுந்தடிச்சு ஓடுவான். அவனாலதான் பாடியை ஒவ்வொரு ஷேப்புக்கு மாத்த முடியுமே. அப்படி மாத்தி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பானா, அவனுக்கு செம காண்டாயிரும். ஆக்சுவலா இப்ப 2 பேரும் மெக்கானிக்கல் சூட்ல இருக்காங்க. ஒன்னு அந்த வெட்டன், இன்னொன்னு அந்த வெட்டனோட பேராண்டி. வெட்டனோட ஃபயர்ல இருந்து எஸ்கேப் ஆனா இவன் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி சாப்பரை மாட்டையாக்கிடுவான். அதை பார்த்து ஷாக்கான சஞ்சு அடே சாப்பர்னு கத்திட்டே வருவான். உடனே வெட்டனோட மகன் அவனை வலைய போட்டு லபக்குன்னு புடிச்சிருவான். அவனால எஸ்கேப் ஆக முடியலையா, அந்த கேப்ல நெருப்ப வச்சு ஒரே அடி. இப்ப 2 பேத்தையுமே அசால்ட்டா மட்ட பண்ணிட்டானுங்க. அப்படி சாப்பர் பேனு பட்டு கிடக்கும் போது அவன் கையில கட்டி இருக்க கயிறு இழுக்குமா, அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க உள்ள இருக்க அந்த பொண்ணு வெளியே வர ட்ரை பண்றான்னு. ரைட்னு புடிச்சு இழுக்க போகும்போது சாப்பர் விட மாட்டான். என்னன்னா நமி கிட்ட அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கானாமா, அவ வர்ற வரைக்கும் யாரும் இந்த ரோப்ல கை வைக்க கூடாதுன்னு. ஆனா அந்த வெட்டன் காண்டாயி என்னடா சாத்தியம் பத்தியோன்னுகிட்டு அந்த அளவுக்கு உனக்கு ட்ரெஷர் மேல ஆசையான்னு சொல்லி வயித்திலேயே நகுன்னு மிதிப்பான். ஆனா சஞ்சு எங்களுக்கு ட்ரெஷர் எல்லாம் வேணாண்டா வெண்ண, எங்களுக்கு தேவை எங்களோட ஆளுங்க எல்லாம் உசுரோட வந்தா போதும், அது வரைக்கும் நாங்க விடாம போராடுவோம்னு சொல்லி சிகரெட்டை ஸ்டைலா பத்த வச்சுட்டு ஓங்கி அந்த வெட்டனோட மூஞ்சில மிதிக்க வருவான். ஆனா இடையில கரண்ட் ஷாக்க கொடுத்து அவனை திரிக்க விட்டுருவாங்க. அப்ப இவனுக்கு பைனாகுலரை வச்சு செக் பண்ணி பாப்பானுங்க. ஒரு போட் ஒன்னு வந்துட்டு இருக்கும். அந்த போட்ல இருக்க பைரட்டுக்கு செம ஹாப்பி. என்னன்னா இவன் தப்பிச்சு வெளியே வரான்ல, அவங்க எல்லாம் மாட்டிட்டாங்க. இனிமேட்டு இவன் தான் வெளியே போய் என்ஜாய் பண்ண போறோம்னு அந்த அளவுக்கு சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ளூ கலர் ஸ்கையை இன்னைக்கு தான் பாக்குறான். டவுன் லுலுக்காவும் கண்ணுக்கு தெரியுமா, அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்த அவனுக்கும் ஷாக்கு, இங்க படுத்திருக்க நம்மளுக்கும் ஷாக்கு. ஏன்னா வந்தது நமி இல்லையே. ஆனா வந்தவன் அந்த வெட்டனோட பேரனை பார்த்து, சாரி கேப்டன், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, எனக்காண்டி நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு அவனுக்கே ஷாக்கு. என்ன நம்மள போய் கேப்டன் சொல்றான்னு. அப்ப அந்த நிஜமான வெட்டன் வந்து பார்த்துட்டு, டே லூசு பையல, எனக்கு கீழே தாண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் இங்க இருக்கேன்டாமா. கேப்டன் யார் இந்த கல்ட்டு பைய, லூசு மாதிரி வளர்றாமா. டே நான் தாண்டா கேப்டன் வெட்டனும்பானா. அப்ப இது யாருன்னு கேட்டா அது என்னோட பேரண்டாமா. அவனால நம்பவே முடியல. என்னன்னா அவனுக்கு பையன் பிறந்து, அந்த பையனுக்கு பையன் பிறந்து இவ்வளவு பெரிய எரும மாடா வந்து நிக்கிறான். பண்ணு சுத்தி இருக்கவங்க எல்லாம் விழுந்து சிரிப்பாங்களா. ஆனா வெட்டன் அவனை மட்டும் தனியா புடிச்சு இழுத்து அந்த மிஸ்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிப்பான். இங்க அந்த பொடுசுங்க தண்ணியில விழுந்துட்டாங்கல்ல, உசோப்பு காஃபி எல்லாம் வச்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்னெயில வச்சு பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்ல. இங்க ரோபினுக்கு சுத்தமா முடியல. அந்த ஜுவல்லரியில சின்ன சீ பிரிசம் ஸ்டோன் தான் இருந்துச்சு. ஆனா அதுவே இவளுக்கு இவ்வளவு இம்பாக்ட் கொடுத்திருக்கு அப்படின்னா என்ன ஏதுன்னு அந்த சின்ன பசங்க கேட்பாங்க. ஆனா அந்த சீ கிறிஸ்டலை யூஸ் பண்ணா அது டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஸ்டாப் பண்ணிரும். இப்படி அவன் அங்க சொல்லிட்டு இருக்கும்போது நமி கத்திட்டு இருப்பான், இவ்வளவு ட்ரெஷர் இங்க இருந்து என்ன பிரயோஜனம், இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா நீ தானே நேவிகேட்டரு, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும்பாங்க. அவ யோசிக்க கூட செய்யாம என்னால எல்லாம் எதுவும் முடியாது நீர்வா. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு இப்பதான் இவ ஃபர்ஸ்ட் வர்றா. அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். அப்படி இருக்கும்போது வெளியில போக வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹென்சோ கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க. ஏன்னா அந்த வெட்டனோட அல்டிமேட் கோலே இந்த இடத்துக்கு வந்து ஏப்ஸ் கான்செர்ட்ல இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே ஆட்டையா போடணும். இப்ப அவனோட ஆளு ஒருத்தன் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் உயிரோட போயிருக்கான்ல. அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பா பெரிய போர்ஸோட உள்ள வருவான்பா. நமக்கு செம காண்டாவும். பின்ன நோகாம இங்க இருக்க ட்ரெஷர் எல்லாம் ஆட்டையா போட்டுலான்னு பிளான் பண்ணா. இப்ப அவனுங்க வந்தானுங்கன்னா 2 குரூப்பும் மாத்தி அடிச்சுக்கணும்ல. நான் கண்டிப்பா ட்ரெஷரா தரவே மாட்டேன்பா. அப்ப அந்த ரோங்கோ பிடி பைய இப்ப மட்டும் ரப்பா இங்க இருந்தானா கண்டிப்பா எங்களுக்காண்டி சண்டை போட்டுருப்பான்பா. அதே நேரம் கட் பண்ணி அவனுல காட்டுறாங்க. அவனுங்க போறானுங்க போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவங்க ஆளுகளை கண்டுபிடிச்ச பாடு இல்ல. பாவம் அந்த ரப்பா பயலால முடியாம அங்கேயே போத்துன்னு விழுந்துருவான். அப்ப அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா இவங்க மாட்டினப்போ ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களால வெளியில போக முடியல. இந்த மேட்ரு வெளியில தெரிஞ்சாலுமே ரப்பா யாரும் பயப்படாதீங்க, நம்ம மட்டும்தான் இங்க இருக்கோம், எப்ப வேணுமோ நம்ம தூங்கலாம், எப்ப வேணுமோ எந்திரிக்கலாம், எப்ப வேணுமோ விளையாண்டுக்கலாம், இது நம்மளோட சொர்க்கம், இங்க ஃப்ரீடம்க்கு பஞ்சமே இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே நம்ம இடத்த செட் பண்ணி இங்கே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் எங்க சுத்தினாலும் திருப்பி ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்களே. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு திருப்பி அவன் வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. என் டவுனுக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும், என்னோட வீடு லுலுக்கா டவுனும்பா. அப்போ ஆப்போசிட்ல அவங்க அப்பாவோட கப்பல் வர மாதிரி தெரியுமா. ஐ டாடி கப்பலை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கை நீட்டுவான். கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு ஒலி, ஒருவேளை அதுதான் எக்ஸிட் பாயிண்டா இருக்கும்னு சொல்லி அந்த ஒலியை நோக்கி அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. இங்க இந்த வெட்டனுக்கு செம ஹாப்பி. ஏன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கனவு நனவாக போகுது, இந்த ரெயின்போ மிஸ்டும் இந்த உலகமும் சேர போகுதுன்னு சொல்லி இங்க அவனுக்கு முன்னாடி கட்டிட்டு இருந்தானுங்களே ஒரு பெரிய டவர், அதை அப்படியே சரிச்சு விடுவான். அது கரெக்டா சரியும் போது இங்க நம்மளுக்கு உள்ள இருந்து வெளியே வந்திருப்பானுங்க. என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அது விழுந்த போர்ஸுக்கு அலை சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குமா, அந்த தண்ணி அப்படியே தலையில வந்து போத்தனே விழும். அப்படி விழுந்த டவர் என்னாவும் நேரா ரெயின்போ மிஸ்டுக்குள்ள தான் போகும். இங்க உள்ளுக்குள்ள இவங்களுக்குமே அலை பயங்கரமா அடிக்குமா. என்னடான்னு பார்த்தா ரெயின்போ டவர். செம ஷாக்ல பாத்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம பள்ளி எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டானுங்க. ஆமா என்னடா இதுன்னு கேட்டா அவனுக்கு ஏப்ஸ் கான்சர்ட்டுக்குள்ள வரதுக்கு பிளான் பண்றானுங்க. கண்டிப்பா இதனால மத்தவங்களுக்கு ஆபத்து, எப்படியாச்சும் அவங்கள போய் காப்பாத்தி ஆகணுமா. இங்க உள்ளுக்குள்ள வந்த அந்த டவரோட ஃப்ரண்ட் சைடு அப்படியே பூ மாதிரி ஓபன் ஆகும். அதை பார்த்த ஹென்சோ
அடே வெட்டன் மூதேவி ஒரு வழியா வந்துட்டியாமா. அப்பதான் உள்ளுக்குள்ள காட்டுறாங்க அந்த ஓபனான வழியில ஏகப்பட்ட கப்பல் வந்துட்டு இருக்கு. ஏப்ஸ் கான்சர்ட்ல இருக்க ஒரு ட்ரெஷர் மிஸ் ஆக கூடாது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அள்ளிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஆளுங்க எல்லாத்துக்குமே ஆர்டர் போட்டு அனுப்பி விடுவான். எல்லாம் வேகமா போவானுங்க. அப்புறம் என்ன, அவன் நினைச்சது நடந்துருச்சு. அதை நினைச்சு அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.